மைதா மாவு, கொஞ்சம் சால்ட்டு, ஒயிட் பெப்பர் பவுடர் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த அதாவது நீர் தோசை கரைக்கிற மாதிரி அதை கரைச்சிக்கோங்க. அந்த மாதிரி கரைச்சிங்கன்னா இந்த மாதிரி மாவு வந்துட்டு இந்த ஒரு இதில் இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி வரா மாதிரி நீங்கள் நல்லா நீர் தோசைக்கு கரைக்கிற மாதிரி நல்லா லூஸாக கரைச்சிட்டு நம்ம தோசை பேன் இருக்குது இல்லையா, தோசை போடுறோம் இல்லையா, அந்த பேன் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, வைப் பண்ணிவிட்டு ஆயில் வச்சு வைப் பண்ணிவிட்டு இந்த மாவை அதில் போட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி எதாச்சும் ஒரு லிட்டு போடுறதுனாலும் போடலாம், இல்லைனா உடனே தான் எடுக்க போகிறோம். அப்படியே எடுத்திங்கன்னா மாவு அந்த ஹீட்டில் வந்துட்டு அப்படியே அந்த எக்கு போட்டுக்கிறதுனால அப்படியே வந்துட்டு மேலே பிறண்டு வரும். அப்படியே அந்த ஷீட்டை எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி அந்த ஷீட்டு வந்துட்டு தின் ஷீட்டாக வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது பேசிக் வந்துட்டு ஸ்ப்ரிங் ரோலுக்கு ஷீட்டு வந்துட்டு நாம் இப்போ வந்து ஹோம்மேட் ப்ரிப்பேர் பண்ணுறது. இது நீங்கள் கடையில் வந்துட்டு ஸ்ப்ரிங் ரோல் வார்ப்புடு ஷீட்டுன்னே கடையில் வந்துட்டு கிடைக்கும் ரெடிமேடாக, எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லையுமே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்றவங்க கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி முறையில் வந்துட்டு இந்த பேட்டரை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் இந்த மாதிரி பொடியாக நறுக்கிய வந்துட்டு மிக்ஸி வெஜிடபிள்ஸ், அதாவது கேரட், கேப்சிகம், கேபேஜி, ஆனியன், இதை வந்துட்டு நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சீ ஃபுட் வந்துட்டு நீங்கள் எனி சீ ஃபுட் யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு, கிராப் மீட்டு, அதுக்கப்புறம் ப்ரான், இதை வந்துட்டு நல்லா சாப் பண்ணி அது தனியாக வச்சுருக்குறோம். ஆஸ் இட் இஸ் நீங்கள் ஒயிட் பெப்பர், அந்த சைனீஸ் சீசனிங் மசாலா, இப்போ நமக்கு தாளிப்புக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதே மாதிரி சைனீஸ் சீசனிங் மசாலாஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சால்ட்டு, ஒயிட் பெப்பர், சாப்டு கார்லிக், சாப்டு ஆனியன், சோயா சாஸு, இதுதான் வந்துட்டு இதுக்கு தேவையான பொருட்கள். சைனீஸ் சீசனிங் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம தாளிப்புக்கு வடகம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, கடுகு, உளுத்தம்பருப்பு, அந்த வெந்தயம், ஜீரகம், ஆனியன், இதெல்லாம் போட்டு வடகம் மாதிரி ரெடி பண்ணி டம்ப்ளிங்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அதே மாதிரி சைனீஸோடைய தாளிப்பு தான் அது. கடையில் நீங்கள் கேட்டாலே ரெடிமேடாக கொடுப்பாங்க, சைனீஸ் சீசனிங் கேட்டு வாங்கலாம். அப்படி கிடைக்காதவங்க அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க, அது நீங்களாக கூட நீங்கள் அதை வந்துட்டு பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு சால்ட்டு கொஞ்சம், ஒயிட் பெப்பரை கொஞ்சம், அந்த மசாலாஸை போட்டு நீங்கள் அதை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு அடுப்பை பற்ற வச்சு மசாலா ஸ்டஃபிங்க்கு வைக்கிற மசாலா வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். 2 அடுப்பு நீங்கள் பயன்படுத்திங்கன்னா சீக்கிரமாகும். இன்னொரு அடுப்பில் வந்துட்டு ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ப்ரிங் ரோல் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரை ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி ஆயில் போட்டுக்கோங்க. இது வந்துட்டு மசாலா வந்துட்டு வதக்கிறதுக்காக மைல்டாக கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. யூஸ்வலாக வந்துட்டு வெஜிடபிள்ஸ் வந்துட்டு நிறையா ப்ரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல் உள்ள ஒரு விஷயம். அதனால் நான் வந்துட்டு அந்த சீ ஃபுட்டு கூட வெஜிடபிளும் சேர்த்து வந்துட்டு ஸ்ப்ரிங் ரோல் பண்ணியிருக்கேன். கடையில் நாங்கள் நிறைய விஷயங்கள் வந்துட்டு கடையில் வந்துட்டு ரெடிமேடாக ஸ்நாக்ஸு சாப்பிட்ணும், குழந்தைங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எது ஈஸியாக கிடைக்குதோ அந்த மாதிரி ஏர்டைட் பேக்கில் வந்துட்டு பண்ணுற பவுச்சஸ் நிறையா வாங்கி கொடுத்துருப்பீங்க. அந்த மாதிரி எது பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக கண்ணுக்கு கவர்ச்சியாக இருக்கிற விஷயங்களை நீங்கள் வந்துட்டு உங்கள் கண்ணை கவருது அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கும்போது பின்னாடி வந்து அதில் வந்து நிறைய பின் விளைவுகள் வரும். உடல் ஆரோக்கியம் வந்துட்டு கெட்டு போகிறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. எது பண்ணாலும் ஹைஜீனிக்காக நீங்கள் வந்துட்டு வீட்டில் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கடாய் காஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கார்லிக் இருக்குல்ல, சாப்டு கார்லிக், ஃபஸ்ட்டு கார்லிக், அதுக்கப்புறம் ஆனியன், சாப் பண்ண மஷ்ரூம் வந்துட்டு சாப் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்குவோம். இதை வந்து நல்லா சாத்தே பண்ணிவிட்டு இது கூட நம்ம மிக்ஸி வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, கேரட், கேப்சிகம், ஆனியன் ஸ்லைஸ், இதையும் வந்துட்டு சாத்தே பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து அந்த ஸ்டாப் பண்ண சீ ஃபுட் நான் சொன்னேன் இல்லைங்களா, கிராப் மீட்டு, ஃபிஷ்ஷு ஃப்ளஷ்ஷு, அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரான், இது வந்துட்டு நீட்டாக அந்த ப்ரானில் வந்துட்டு நீங்கள் பர்டிகுலராக மறக்காமல் அந்த தயவுசெய்து அந்த வெயினை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 2 க்ரீன் சில்லி ஸ்லிட் பண்ணுற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு சாப் பண்ணுங்கள். அந்த வெயினோடு நீங்கள் பண்ணாதீங்க, பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சில பேருக்கு வந்துட்டு ஃபுட் பாய்சன்ற ஒரு விஷயம் வந்துட்டு ஏற்படுத்தும். இப்போ நம்ம வந்து சீ ஃபுட்டையும் இதில் போட்டிருக்கிறோம். ஆஃப் டன் இருந்துச்சுன்னா போதும், நீங்கள் வெல்டன்லாம் இதில் குக் ஆக வேண்டாம். ஏன்னா இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி தான் சாப்பிட போகிறோம். ஸோ இதிலே ஃபுல்லாக நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாங்கன்னா அந்த இது வந்துட்டு ரொம்ப மேட்ச் ஆன மாதிரி இருக்கும். சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் இருக்கணும், அந்த ஃபுட்டுடைய இதுவும் நமக்கு தெரியணுன்னா ஒரு ஆஃப் டன்னில் இது நீங்கள் எடுத்துக்கலாம்.
இப்போ வந்துட்டு லிட்டில் பிட் சுகர், ஸ்பைசிக்கு வந்துட்டு ஒயிட் பெப்பர் பவுடர், தேவையான அளவு உப்பு, சாஸ் வந்துட்டு சோயா சாஸ். இந்த மசாலாவில் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவை தான் வந்து நம்ம ஷீட்டுக்குள்ளே வந்துட்டு ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அந்த ஷீட்டில் வந்துட்டு இதை எப்படி ஸ்டஃப் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணுறீங்க, லைட்டாக ஃப்ளார் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இந்த ஷீட்டில் வந்துட்டு சுருக்கம் இல்லாமல் ஷீட்டை நல்லா ரெடி பண்ணிவிட்டு, நம்ம சாத்தை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இதை வந்துட்டு இந்த ரோலில் வந்து நல்லா ரோல்லே வச்சு நல்லா இந்த ரோலை வந்து நல்லா அப்படி டைட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆஃப் வந்துட்டு அந்த பேட்டரிலே கொஞ்சம் இருக்குது இல்லைங்களா, மீதி பேட்டரி, அந்த பேட்டரை தொட்டு சைடில் வந்துட்டு ஈரப்படுத்திக்கோங்க. இந்த அவுட்ரு இந்த பக்கம், இந்த அவுட்ரு இந்த பக்கம் வச்சுட்டு இதை அப்படியே ரோல் பண்ணுங்க. இந்த எட்ஜில் கொஞ்சம் ஃப்ளார் தடவிட்டு அப்படியே ரோல் பண்ண வேண்டியது. ரோல் பண்ணிங்கன்னா உள்ளே அந்த ரோல் வந்து ரெடி ஆகிடும். அந்த ரோலை வந்து எண்ணெயில் எடுத்து விடுறது தான். உங்களுக்கு அப்படியே லைட்டாக டர்ன் பண்ணி விட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு வெல்டனாக குக் ஆகிடும். நம்ம அந்த எக்கு, அந்த கார்ன்ஃப்ளவர், மைதா அந்த பைண்டிங்கிறதுனால உங்களுக்கு பிரிஞ்சு வராது. அதனால தான் அதையே வச்சு நம்ம வந்துட்டு அவுட்டரில் தடவிட்டு ஒட்டி நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டிஷ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த மாதிரி வந்துட்டு ஸ்ப்ரிங் ரோல் நல்லா கலர் கோல்டன் கலர் வரும்போது அதை நீங்கள் எடுத்துடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, ரோல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ரோலை வந்துட்டு கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி சர்வ் பண்ண வேண்டியது தான். ஒரு பிளேட்டில் நம்ம இந்த கேபேஜிங் சாலட் மாதிரி கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் கூட நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சீஃபுட் ஸ்ப்ரிங் ரோல் தேவையான பொருட்கள்: முட்டை, சோள மாவு, மைதா மாவு, வெள்ளை மிளகுத்தூள், உப்பு, கேரட், கோஸ், குடைமிளகாய், வெங்காயம், மஷ்ரூம், மீன், நண்டு, இறால், சைனீஸ் சீசனிங் மசாலா, இஞ்சி, சோயா சாஸ். செய்முறை: கேரட், கோஸ், குடைமிளகாய், வெங்காயம், இஞ்சி, மஷ்ரூம் ஆகியவற்றை பொடியாக நறுக்கி வைத்துக் கொள்ளவும். மீன் சதை, நண்டு இறைச்சி மற்றும் நரம்பு நீக்கிய இறாலை பொடியாக நறுக்கி வைத்துக் கொள்ளவும். வாணலியில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் நறுக்கி வைத்துள்ள இஞ்சி, வெங்காயம் மற்றும் மஷ்ரூமை சேர்த்து வதக்கவும். பிறகு நறுக்கி வைத்துள்ள கேரட், குடைமிளகாய், வெங்காயம், கோஸ் ஆகியவற்றை சேர்த்து சிறிது வதக்கவும். அதோடு நறுக்கி வைத்துள்ள மீன் சதை, நண்டு இறைச்சி, இறால் ஆகியவற்றை சேர்த்து வதக்கி சிறிதளவு சர்க்கரை, வெள்ளை மிளகுத்தூள், உப்பு மற்றும் சோயா சாஸ் சேர்த்து பாதி வேகும் வரை விட்டு இறக்கவும். இப்போது ஏற்கனவே செய்து வைத்துள்ள ஸ்ப்ரிங் ரோலில் செய்து வைத்துள்ள மசாலாவை சேர்த்து சுருட்டி வைத்துக் கொள்ளவும். வாணலியில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் சுருட்டி வைத்துள்ள ரோலை போட்டு பொரித்து எடுக்கவும். ரொம்பவே சூடான சுவையான சீஃபுட் ஸ்ப்ரிங் ரோல் தயாராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள்.
நேயர்களே, நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இன்றைக்கி நான் சுற்றி திரிகிற இடம் பார்த்திங்கன்னா பட்டாளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தாங்க இருக்கிறேன். இங்கே பெரிய பட்டாளமே இருக்குது. இருந்தாலும் நான் ஒருத்தர் தான் தேடி போகிறேன். அவங்க தான் மிஸ் டயானா. வாங்க போய் பார்க்கலாம். ஹாய், டயானா தானே இது? வாவ், சூப்பர். ஓகே, தேங்க்யூ. அவங்க டயானாவா இல்லை டயானாவோட டாட்டர்? இல்ல, மம்மி ஒரு எமர்ஜென்சின்னு வெளியே போயிருக்காங்க. வருவீங்கன்னு சொன்னாங்க. ஆப்பம் இருக்கு, சிக்கன் இருக்கு, பண்ணுங்க. முதல்ல உட்காருங்க, வாங்குங்க. வந்த உடனே பெடு சொல்றாங்க. வீட்டுக்கு வந்தா உட்காந்து தட்டி சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் வந்து கேட்கறது கிடையாது. இல்ல, பார்த்த உடனே ஒரு இதாகிட்டீங்களா? சரி, ஓகே. நான் வந்து டயானா கூட சின்ன பொண்ணா இருக்காங்கன்னு பார்த்தேன். ஆக்சுவலாக நீங்கள் டயானாவோட டாக்டர் இப்போ தான் அவங்க சொன்னாங்க. சூப்பர். இன்னைக்கு அம்மா என்ன எங்கே போனாங்க? இல்ல, ஏதோ எமர்ஜென்சின்னு ஃபோன் வந்துச்சு, வெளியே போனாங்க. நான் வருவேன்னு சொல்லிட்டாங்களா? சொன்னாங்க. நீங்கள் அதுக்காக ரெடியாக இருக்கிறீங்க. ஸ்கூல் போகலையா? போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்துட்டீங்களா? சூப்பர். ஓகே, பசங்க வந்து நமக்கு மேலே வேகமாக இருக்காங்க. விரைவாக கிச்சன் செல்லுவோமா? வாங்க போகலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி டயானா வந்துட்டு எங்கேயோ வெளியில் போய் மாட்டிக்கிட்டாங்களாம். டயானாவோட டாக்டர் தான் லேயா. இவங்களுடைய கசின் வந்துட்டு சிப்போலா. என்னமோ டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மாதிரி பேர் வைக்கிறாங்கங்க. ஓகே, இப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு வீட்டில் வந்து அவங்க மம்மி வந்து ஆப்பம் வச்சுருக்காங்களாம். ஆப்பம் எங்களுக்கு ஆப்பத்துக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த ஆப்பத்துக்கு காம்பினேஷனாக நான் வந்து சிக்கனை வச்சு ஒரு ஸ்டியூ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி நாங்கள்லாம் ஒரு இடத்துல அசம்பிள் ஆகிருக்கோம். இப்போ வந்து சிக்கன் ஸ்டியூ பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாமா? ஸோ சிக்கன் ஃபஸ்ட்டு. டம்பரிங்க்கு வந்துட்டு ஹோல் கரம் மசாலா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பே லீஃப் அந்த மாதிரி கொஞ்சம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம், கொஞ்சோண்டு மைதா மாவு, அப்புறம் தேங்காய் எண்ணெய், அடுப்பு, கடாயி, இவங்க 2 பேரே தான். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்துட்டு நம்ம முதல்ல அதுக்கு தேவையானதை கட் பண்ணிக்கலாமா? ஓகே, சரி. நீங்கள் என்ன படிக்கிறீங்க? 10th standard. 10th-ஆ? 10th-ன்னு நீங்கள் டியூஷன் போகாமல் நீங்கள் ஏன் வீட்டில் இருக்கிறீங்க? டியூஷன் இருக்கு, நேற்று இருந்தது, இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு இல்லை. சரி, நீங்களும் போகாமல் இருந்தது எனக்கு ரொம்பவே வசதியாக போச்சு. ஆனியன் வந்துட்டு க்யூப்ஸ் எடுத்துக்கலாம். லேயா வந்துட்டு தொண பேசிட்டே இருப்பாங்களாம். நான் கம்மியாக பேசுகிற மாதிரி நீ கேட்காதீங்க, அது காதில் விழுது. இல்லை, என்னோட நல்லா பேசுவாங்களா லேயா? என்ன நல்லா பண்ணுவீங்க லேயா? என்ன உங்களுக்கு ஃபியூச்சர் எய்ம்? ஃபேஷன் டிசைனர் ஆகணும். ஃபேஷன் டிசைனர் பார்த்தாலே தெரியுது. மேக்கப்பு, ட்ரெஸ்ஸு நினச்சேன். ஓகே, குழந்தைங்க நிறைய ஒரு ஆம்பிஷனில் தாங்க சுற்றிட்டு இருக்கிறாங்க. பட்டு எல்லாமே நல்லபடியாக அமையணும். காட் கிரேஸ். ஃபேஷன் டிசைனர்னா என்ன மாதிரி டிசைன் பண்ண போகிறீங்க? ஷெஃப்ஸுக்கு கோட் நல்லா டிசைன் பண்ணுவீங்களா? பண்ணலாம். எப்படி பண்ண போகிறீங்க? அது படித்ததுக்கப்புறம் எப்படி சொல்லி தராங்களோ அப்படி பண்ணுவேன். அதுக்குள்ளே நான் எங்கே கோட்டு போகிறது? நான் கூட கேள்வியாக கேட்டுருக்கேன். 10th முடிச்சிருக்கீங்க. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்களும் அதே படிப்பு தான் படிக்கிறீங்க? நான் டாக்டர் படிக்கிறேன். ஓகே, டாக்டர் படிக்க போகிறீங்களா? MBBS. இப்போ அதே படிப்பு தானே படிக்கிறீங்க? அவங்க கூட தானே படிக்கிறீங்க? இல்லை 11th. நீங்கள் 11th, இவங்க 10th-ஆ? ஸோ அப்போ ஒரு படி மேலே இருக்கிறீங்க நீங்கள். சரி, ஓகே. கோல்டு கீழே வந்துச்சுன்னா வந்து பார்க்கலாம். ஓகே, க்ரீன் சில்லி கட் பண்ணியாச்சு. இப்போ ஜிஞ்சர். இப்போ நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சு இந்த சிக்கன் ஸ்டியூ ரெடி பண்ணலாமா? அடுப்பு பற்ற வச்சு இந்த பாத்திரத்தை வச்சுக்கலாம். இந்த பாத்திரம் நல்லா சூடாக இருக்கட்டும். சூடு ஏறிட்டும். கடாய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் ஊற்றலாமா? ஓகே, இப்போ வந்துட்டு நீங்களாம் சமைச்சிருக்கீங்களாம்மா? அப்பப்போ சுடு தண்ணி வைப்பீங்களா? சூப்பராக சுடு தண்ணி வைப்பாங்களா அப்பப்போ? வேறு என்ன பண்ணுவீங்க? தோசை நல்லா வந்துட்டு பிரெட் ஆம்லேட் டக் டக்குன்னு சுடுவாங்க. அப்புறம் பிரெட் ஆம்லேட், அப்புறம் முட்டை. சரி, இப்போ அம்மா வெளியே போயிருக்காங்க இல்லையா உங்கள் அம்மா? இப்போ பசிக்கும் இல்லை? இப்போ ஆன்ட்டி வரலன்னா எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? ஏதாச்சும் ஒரு ஐட்டம் வச்சு பண்ணிவிடும். எப்படி சாப்பிடுங்க? வேற யாரும் சாப்பிட போகிறோம், நம்ம தானே சாப்பிட்றோம் அப்படின்றதுனால ஒரு தைரியமாக செஞ்சுருவாங்க. நான் வரும்போது எதுவுமே சமைக்கலைங்க. அதனால சரி, ஓகே, நான் தப்பிச்சேன்.
நானே சமைச்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, என்ன காஞ்சிருச்சு? இப்போ என்ன பண்ணுறோம், நான் இப்போ உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்றேன், நீங்கள் அப்புறமா இதை கற்றுக்கிட்டு நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க. ஓகே, பே லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இதை பிரிஞ்சி லீஃபு, சின்னமன் ஸ்டிக், ஒரு 2 காடமும், க்ளோஸ் கிராம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, கிராம்பு, இதை போட்டு இந்தாங்க தடவுங்க பார்ப்போம். அப்படி இப்படி 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 அவங்க சமைச்சிருக்காங்களே, இல்லைன்னா அவங்க ட்ரை பண்ணுறதை பற்றி கண்டுபிடிச்சிருக்கோம். விளக்கெல்லாம் இல்லை, ஏதோ வரும். ஏதோ வரும். ஓகே, சூப்பர். இப்போ வந்துட்டு கருவேப்பிலை. ஓகே, கடவுள் கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு. பூண்டு கடவுள், இப்போ வந்துட்டு ஜிஞ்சர், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, வதக்கி விடுங்க. என்ன அமைதியா இருக்க? பண்றாங்க, பண்றாங்களாம், பாக்குறாங்களா? ஓகே, நீங்க இதெல்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்களா இது வரைக்கும்? இந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா? இந்த மாதிரி இல்ல, மிக்சிங் மசாலா போட்டு அது பண்ணா கடாயில காண்டி போட்டு கலக்கி இருக்கோம்னு சொல்றாங்க. நான் கூட ஏதோ பிள்ளைங்க ட்ரை பண்ணிருக்கீங்களோன்னு அப்படியே ஒரு பக்கம் ஷாக் ஆயிட்டேன். ஆனியன், கிரீன் சில்லி, அது எலும்பு முறிவுலாம் ஏற்படாது. நல்லா கட 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 வதக்கு பார்ப்போம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், சிக்கன் வதக்குவா. அவ்வளோ டயர்ட் ஆயிடுச்சா? இல்லை இல்லை இல்லை, இனிமே கொஞ்சம் கீழே அடிப்பிடிக்கும். ஆனியன் சிக்கன் ரெண்டுமே வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும். ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளார் ஆட் பண்ணி தேங்காய் பால் போடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சிக்கன் நல்லா குக் ஆகிட்டோம். இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக மைதா மாவு இருக்கு இல்லையா, ஒரு ஸ்பூன் மைதா மாவு இதில் போட்டு இந்த ஆயிலே அதிகம் ரோஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறீங்க, கோகனட் மில்க் இருக்கு இல்லையா, கோகனட் மில்க் அதில் ஊற்று. மில்க் ஊற்றிட்டு உப்பு, இதுக்கு முன்னாடி உப்பு போட்டோமா? இல்லை, கரெக்டாக தான் இருக்கிறாங்கப்பா. மேக்ஸில் வீக்குன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. உப்பு வந்துட்டு தேவையான அளவு. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த தேங்காய் பால் ஒரு கொதி வரும்போது அதை இறக்கிட வேண்டியது. ஓகேவா? ஸ்டியூ தேவையான பொருட்கள்: சிக்கன், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கறிவேப்பிலை, வெங்காயம், மைதா மாவு, தேங்காய் எண்ணெய், தேங்காய் பால், உப்பு. செய்முறை: வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு ஆகியவற்றை பொடியாக நறுக்கிக் கொள்ளவும். இஞ்சியை நீண்ட துண்டுகளாக நறுக்கிக் கொள்ளவும். வாணலியில் எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை ஆகியவற்றை சேர்த்து தாளிக்கவும்.
இதோடு கறிவேப்பிலை, பூண்டு, இஞ்சி, வெங்காயம், பச்சை மிளகாய் ஆகியவற்றை சேர்த்து நன்றாக வதக்கவும். பின்பு சிக்கன் மற்றும் சிறிதளவு மைதா மாவு சேர்த்து வதக்கி இதோடு தேங்காய் பால் மற்றும் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க விடவும். இப்போது சிக்கன் ஸ்டியூ தயார். இந்தாங்க உங்களுக்கு ஒன்று, உங்களுக்கு ஒன்று. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக இது வந்துட்டு இடியாப்பம் மாப்பம் கூட சாப்பிடும்போது நல்ல ஒரு இதாக இருக்கும். நிஜமா நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஓகே, சிக்கன் சாப்பிட்டு பாருங்க. சூப்பராக இருக்கு. ஓகே, தேங்க்யூ. எனக்கு சூப் டேஸ்ட்னா ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டு டேக் இட் ஒன் டைம். எனக்கு சூப் டேஸ்ட்னா ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டிஷ். அப்படியா? தேங்க்யூ வெரி மச். சின்ன குழந்தைங்க கூட சமைச்சது நான் ரொம்பவே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணேங்க. நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு நம்புகிறேன். மறுபடியும் இதே மாதிரி உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப் நிகழ்ச்சியில் நான் வரக்கூடிய கிச்சன் நீங்களாக இருக்கலாம், ஏன் கூட நிற்கிறது நீங்கள் கூட இருக்கலாம். அது என்ன யார் கூட சமைக்க போகிறோம் அப்படின்றதுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியை பார்க்கணும். தொடர்ந்து நிகழ்ச்சியாக பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் இதே நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி.